ஹாய் ஆல் வெல்கம் பேக். சம்மர் லீவுங்கிறதுனால பசங்களுக்கு ஸ்கூல் கிளப்புற வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பையனுக்கு வந்து கேரட் ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரவை கஞ்சி தண்ணியாக வச்சு கொடுத்தாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெளவெளப்பு இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சிட்ருக்கேன். கேரட் ஜூஸ் போட்டாச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புறதுக்கும் எனக்கும் வந்துட்டு கோதுமை ரவையில் ஒரு கஞ்சி வச்சிட்ருக்கேன். இது வந்து ஸ்வீட் கஞ்சி, ரொம்ப டயட் கஞ்சிலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்வீட் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ரவையை அவிச்சிட்டு இப்போ பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு, திக்காகிடுச்சு. இதை வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இது மேலே வந்துட்டு நம்ம என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு, அப்புறம் நட்ஸ் பவுடர் கொஞ்சம் இருந்தது. வீட்டிலே எல்லா நட்ஸ் பவுடரையும் கலந்து வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அண்ட் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சுருக்கேன். சைட் டிஷ் ஒன்றும் பெருசாக செய்யலை, கொஞ்சம் லேசியாக இருந்தது. அதனால வந்துட்டு வெங்காயமும் வெள்ளரிக்காயும் வந்துட்டு அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பாக்கெட்டில் எடுத்து லஞ்ச் பேக்கில் வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இப்போ லஞ்ச் டிஃபன் எல்லாத்தையும் பேக் பண்ணி அமுச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அப்புறம் மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். மதியத்துக்கு வேறு நான் தனியாக சமைக்கணும்.